தனக்கு குடிப்பழக்கம் இல்லை என தமிழிசை சவுந்தரராஜனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெளிவுபடுத்தியுள்ளார். காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு மாலை போட்டுவிட்டு அப்புறம் காமராஜர் சிலைக்கு மாலை போடலாம் என்று தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். காந்தி மண்டபத்துக்கு போகும்போது போலீஸ் என்கிட்ட சொன்னாங்க, சார் கவர்னர் வராரு, கவர்னர் மாலை போட்ட பிறகுதான் மற்றவங்க எல்லாம் போடணும். இப்போ நான் போய் போட முடியாதா? சாரி சார், போட முடியாது. ஏன்? கவர்னர் போகிறது 10:30 மணி ஆயிரும். எனக்கு இங்கே உளுந்தூர்பேட்டை வரணும். அங்கேருந்து 4 மணி நேரம். மற்றவங்களுக்கெல்லாம் 4 மணி நேரம்னா எனக்கு 6 மணி நேரம் ஆகும். நம்ம தோழர்கள் அங்கங்கே மறிப்பாங்க. ஒவ்வொரு டோல்கேட்லேயும் அங்கே ஆள் நிற்கும். வழியில் நின்று மறிப்பாங்க. நேரம் ஆயிரும். 4 மணிக்கெல்லாம் நம்ம மேடைக்கு போகணும். அதனால் காந்தி சிலைக்கு வாங்கின மாலையும் எடுத்துக்கிட்டு போய் காமராஜர் மண்டபத்திலே எல்லா மாலையும் மொத்தமாக வச்சுட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்துட்டோம். ஆனால் ஊடகங்களில் என்ன எழுதுகிறார்கள்? மேனாள் ஆளுநர் அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார். அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல, மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசை அவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல்தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.